திமுகவுக்கு ஆதரவா பேசின தம்பி சொன்னாரு, ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய விஜய் பேச முடியுமா எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களை மாதிரி. நாங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு நினைக்கிறதும் வலதுசாரின்னு நினைக்கிறது எதுனா, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இந்துக்களாக இருப்பது. நல்லா கேசுங்க. இதுக்கு முன்னாடி பேசின தம்பி நான் வந்து முரண்படுறது எதுனா, நான் இந்து, அதனால் நான் பேசுகிறேன். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் துர்காமா வலதுசாரி, அந்த அம்மா. நாங்களாம் அந்த அம்மாவை நாங்கள் கடவுள் மாதிரி பார்க்குறோம். பிரவீன் காந்தி தப்பா நினைக்கிறீங்க. வலதுசாரி இல்ல, கோயில் வலதுசாரி இல்ல, வெரி சாரி இல்ல இல்ல வெரி சாரி வலதுசாரி என்றால் இல்ல. ஒரு நிமிஷம் கிடையாது. என் நாடு இந்து நாடு சார், இந்து நாடு சார். இது இந்து நாடு சார். இது இந்து நாடு சார். ஆதரவாளர் இந்து நாடுன்னு பேசுறதுதான் இது அபத்தம். இது முஸ்லிம்களுக்கு நாடு, சீக்கியர்களுக்கு நாடு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு, நாத்திகர்களுக்கு நாடு, இந்துக்களுக்கு நாடு, எல்லாருக்கும் தான் இந்த நாடு. விஜய் ஒத்துக்கறாரா? பாகிஸ்தானை பிரித்து காந்தியா இந்துக்களின் நாடு விஜய் ஒத்துக்கறாரா? பிரவீன் காந்தி டிக்ளேர் பண்ணுங்க. பங்களாதேஷ் பிரிச்சு கொடுத்த உடனே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் போராடி இருக்காங்க சார். முதல்ல சிஎம் சொல்லட்டும், அந்தமான் ஜெயிலுக்கு சொல்லட்டும். இனிமே துர்காமா திரு பிரவீன் காந்தி தப்பு தப்பா பேசாதீங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போறதா, கோயிலுக்கு போறது பக்தி, அது வலதுசாரி அல்ல. பொருளாதார கொள்கையில வலதுசாரி